வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். எனக்கு வர கொரிஸில் இந்த புக்ஸை பற்றிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன புக்கு நீங்கள் படிக்கிறீங்க, நாங்கள் என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே துறை சார்ந்த புத்தகங்களை தான் பெரும்பாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்டிகல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு புத்தகங்களை சொல்கிறேன். ஆல்ரெடி ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு லெட்டர் டு ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லீடிங் த பணக்கடவுள், த காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், வாரன் பஃபட்டோட புக்கை சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போ ஃபினான்ஸ் பற்றியோ அல்லது பீப்புள் மேனேஜ்மெண்ட்க்கு லாஸ்ட் வீடியோவில் 2 புக் சொல்லியிருந்தேன். பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் 50%, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 50%. இது என்னோடய தாரக மந்திரம். இதில் நம்ம பீப்புளை மேனேஜ் பண்ணுறதுக்கு பீப்புள் புலராக மாறினா தான் பணம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மக்களை கையாளும் திறன் அல்லது இன்னொரு புக்கு அடுத்தது மக்களை கையாளும் கலை. 2 புக்கும் நியர்லி 40 rupees இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய கேள்வி கேட்குறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதனால் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் இத்தனை விஷயம் பேசுகிறீங்களே, எந்த புக்கை படிச்சிருக்கீங்கன்னு உடனே நான் கேட்குறேன். பதில் கமெண்ட் போட்டிருந்தேன். நான் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு புக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரே ஒரு புக்கு தான். ஏதாவது எனக்கு தெரியும் நீங்கள் நம்புனீங்கன்னா அது ஒரே ஒரு புக்கால் தான் வந்திருக்கு. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, அந்த புக்குக்குன்னு ஒரு பேர் இருக்குது, சரியா? என்ன அப்படின்னா 21 வருஷம் 21 years ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் விஜய் பிரயாக் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அந்த ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை நான் படித்ததால தான் இந்தளவுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ண முடிஞ்சுது. அந்த புக்கோட பேர் 21 years ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் விஜய் பிரயாக். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 21 வருஷம் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் ரணங்களும் அவமானங்களும் தான் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண வச்சுருக்கு. அதனால் எப்பயுமே ஒரு புக்கு அப்படின்றது இல்லை. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் படிக்கும்போது நம்ம படிச்சுட்டு ஒரு ஃபிக்ஷன் மாதிரி தாண்டி போயிட்டே இருக்கும். தாண்டி போகிறதில்ல புத்தகங்கள். அதையும் நான் சொல்லியிருந்தேன். புத்தகம் இப்போ திங்க் அண்ட் க்ரோ ரிச் நான் ஹைலி ப்ரிஸ்கிரைபபிள் புக்கு. அந்த புக்கை நான் சொல்கிறேன். அதை திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த புக்கு மனம் தரும் பணம்ன்ற பேரில் இருக்குது. இந்த புக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். படிக்கிறது எப்படி, இதுக்கே ஒரு தனியான ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். படிக்கிறது இப்போ 2வது புக்கு நான் ஒன்று சொல்லுவேன். சரி, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். முதல் புக் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கு ஒரு ஆசம் புக்கு. இந்த புக்கு எல்லாரும் படிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த புக்கை படித்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா அப்படின்னு. சரி, ஏன் கோடீஸ்வரன் ஆகலை? இந்த புக்கை படித்தாலாம் கோடீஸ்வரனாக இருக்க முடியாது. ஆனால் கோடீஸ்வரன் ஆனவங்க எல்லாருமே இந்த புக்கை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை முதல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புக்கை படிக்காதீங்க. அது ஒரு சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டு. புத்தகங்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது உங்கள் லைஃபே தலைகீழ புரட்டி போடக்கூட வலிமை வாய்ந்தது. அதுக்கு என்ன பண்ணும், முதல்ல ஒரு புக்கை எடுங்க. ஆத்தர் யாருன்னு பாருங்கள். ஹூ இஸ் நெப்போலியன் ஹில். அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரோட இன்ஸ்டியூஷனில் சில விஷயங்கள் சில தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. எனக்கும் அந்த கம்பெனிக்கும். நெப்போலியன் ஹில் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நான் கற்றுக்கிறேன். இதெல்லாம் ஒரு வரம் நான் சொல்கிறேன். நான் ஒரு இது எல்லாமே உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நெப்போலியன் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணிகிட்ருக்கு, அவர் என்ன புக் எழுதினார், அவர் என்ன புக் எழுதும்போது இறந்து போனார், அந்த புக்கை ஏன் அவங்க ஒய்ஃப் மறைச்சி வச்சாங்க, அந்த புக்கு போய் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த புக்கை படித்தாலே ஒரு பயம் கிளப்பப்பட்டிருக்கு. அவரோட பையன் அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகல. அப்போ அவரோட பேரன் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அவருடைய நியூஜென் பிஸ்னஸ் டாக்டிக்ஸும் சில மென்டார்ஸ் அவர் கூட இருக்கிறதால இன்றைக்கி அது வேறு லெவலில் நெப்போலியன் ஃபவுண்டேஷன் போயிட்டுருக்கு. அந்த ஃபவுண்டேஷனோட புக்கு தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச், சரியா? அது தமிழில் கிடைக்கிது. அதை வாங்கி படிங்க. அதை படிக்கும்போது நெப்போலியன்லாம் யார், 1930, 32, 35களில் என்ன மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காரு, என்ன மாதிரி ஒரு விஷன் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், கார்ப்பரேட் விஷன் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ஒரு விஷன் இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது. நமக்கு இருக்கா? நமக்கு வாழ்க்கையில் அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நாம் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு நமக்கு இலக்கு இருக்கா? நம்ம கம்பெனிக்கு இருக்குது, நம்ம கம்பெனி ஓனருக்கு இருக்குது. அவர் நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணிட்டுருக்கு. அப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு கம்பெனிக்கே இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கைக்கு இலக்கு என்ன, நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட ஒரு கார்ப்பரேட் விஷன் மாதிரி ஹியூமன் விஷன் என்ன, அதை முதல்ல முடிவு பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த புக்ஸை படிக்க சொல்கிறது. முதல்ல நெப்போலியன் ஹில் யார், அவர் என்ன பண்ணியிருக்கார், அவரோட கம்பெனி என்ன, எல்லாமே நான் சொல்லுவேன். டர்ன் ஓவராக பாருங்கன்னு சொல்கிறேன். உங்களோட சம்பளம் தான் உங்களோட வேல்யூ. அது மாதிரி உங்களோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர், பிஸ்னஸ்மேனோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர் தான் ஈக்குவல்டு. இப்போ ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சம்பளம் 15,000 தான் அவரோட ஒர்த்து. அதை மாற்றணும் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஃபஸ்ட் சாப்டர் எடுங்க, அதில் இருக்க விஷயங்களை படிங்க. என்ன புரியலையோ அதை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா யார்ட்டையாவது கேளுங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். நான் ட்ரைனிங் என்னோடய ஒர்க் ஷாப் வர்றவங்களுக்கு நான் அந்த புக்கை படிக்க சொல்லுவேன். என்ன டவுட்னா எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து புத்தகங்கள் வெறும் புத்தகங்களாக இருக்கும் மற்றவங்க படிக்கும்போது. நாங்கள் துறை சார்ந்த விஷயங்கள் பகிர்ந்துக்கும் போது ஒவ்வொருவரோட கேரக்டர் தெரியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள், அவர் என்ன புக்கை எழுதும்போது இறந்து போனார், அந்த புக்கோட பேய் பற்றியான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சரியா? இதெல்லாம் வந்து உள்ளே நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் வந்து என்னோடய டீமுக்கு நான் சொல்லும்போது அவங்க இந்த புக்கை வந்து வெறும் கடமைக்காகவும் படிக்காமல் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோடய ஆசம் ஹீரோ நெப்போலியன் ஹில், அவர் அந்த வயசில் அந்த வருடத்தில் பண்ணதெல்லாம் நெவர் எவர் இமேஜின், ரைட் நண்பர்களே? அதனால் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அட்டகாசமான புக்கு. அதை வாங்கி படிங்க. படித்ததை நோட் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் புக்கு படிக்கிற மெத்தடு. கதை மாதிரி படிச்சுட்டு போயிட்டு இருக்காதீங்க. ஒரு புக்கை படித்தா அந்த புக்கில் இருக்க எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்போ கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். இதையே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. புக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க, அதில் இருக்க விஷயங்களை எழுத பாருங்கள். இந்த இயர்ஸ், வருடங்களாக இருக்கட்டும், யார் அப்படின்றதாக இருக்கட்டும், அவரோட கம்பெனிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எழுதும்போது நம்மளோட மைண்டில் பதியும். இதுதான் நம்மளோட சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டு. அதனால் ஒரு புக்காக பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்ற போகிற ஒரு அலாவுதீனோட அற்புத விளக்காக பாருங்கள். நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. See you on top.